எதில் என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆட்கடத்தல் செய்வதில் மிக பிரதானமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கும் அரசியல் கட்சிகளில் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அந்த பகுதி ஊர் மக்கள் கூறுகிறார்கள். அதில் நம் உண்மைத்தன்மை முழுமையாக அறிய முடியவில்லை. 40ஆம் குளனியிலே மரணமான நலாயினி ரவி அவர்களுடைய மரணத்துக்கு தீர்வு வேண்டும் என்று சொல்லியும் விரைவாக அவருடைய உடலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் குடும்பத்தார் நேற்று முன்தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள். இது இப்போது அங்கு பேசப்படுகிறது. இந்த கொள்ளை கொலைகள் சம்பவத்திலே ஒரு குடும்பமாக இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் யாழ் மாவட்டத்தின் விரிவுரையாளரின் படுகொலையில் அவருடைய மகள் அந்த படுகொலையை செய்வதற்கு உதவியாக இருந்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கடத்தலுக்கு அங்கிருந்த ஒரு குடும்ப பெண் காரணமாக இருந்திருக்கிறார். எங்களுடைய அற ஒழுக்கம் என்பது தொடர்ச்சியாக கேள்விக்குள்ள உள்ளாகிப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இது போன்ற சம்பவங்கள் யாரும் ஈடுபட வேண்டாம். அவ்வாறான எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள், இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் கூட அந்த எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் உழைத்து உங்களால் உடலை வருத்தி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்னும் ஒருவரை வருத்தி அல்லது இன்னும் ஒருவரை சித்திரவதைப்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை என்பது அது நிம்மதியற்ற வாழ்க்கை. எனவே இந்த விடயங்களிலே மிக நிதானத்தோடு இருங்கள், சட்டம் ஒழுங்கை கடைப்பிடியுங்கள். நீங்கள் சிறு குற்றம் செய்தாலும் இனி இலங்கையில் தப்புவது என்பது மிக மிக கடினம். குறிப்பாக லஞ்சம் கொடுத்து வேலை செய்வதையும் யாரும் முயற்சி செய்யாதீர்கள். இவ்வளவு காலமும் லஞ்சம் வாங்குபவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இனி வரப்போகின்ற புதிய சட்ட திருத்தத்தில் லஞ்சம் கொடுப்பவர்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அரசு திணைக்களங்களில் சென்றால் நீங்கள் சேவையை பெறுவதற்கு காத்திருந்து சேவையை பெறுங்கள். அதாவது சட்டத்தை வளைத்து சட்டத்துக்கு முரணாக எதனையும் செய்ய முற்படாதீர்கள் என்று கூறி 26 வயது சரளியா அவருடைய கணவர் சதீஸ்வரன் தொடர்பில் பெரும் அதிர்ச்சி என்பது போலீசாரையே ஆட வைத்திருக்கின்றது. என்றால் இவர்கள் எவ்வாறான திட்டங்களை தீட்டி இதனை எவ்வாறு நகர்த்தினார்கள் என்பது அவர்களுக்கே பிரமிப்பாக இருக்கின்றது. அவர்கள் படிப்படியாக எல்லாரும் உழைத்து படிப்படியாக உயர்வார்கள். இவர்கள் திருட்டிலும் படிப்படியாக முன்னேறி கார் எடுத்து முச்சக்கர வண்டி எடுத்து ஒரு உயர்வான நிலையை நோக்கி நகர்ந்த போதுதான் இவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள். ஒரு வேளை அந்த தாய், அந்த 26 வயது மதிக்கத்தக்க கொத்தியாபுல தாய் கிணற்றிலே எவ்வாறு அவர் ஒரு துர்நாற்றத்தோடு அந்த அழுக்கு நீருக்குள் எவ்வாறு அவர் உயிரோடு இருந்தால் என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது. அவருடைய ஒவ்வொரு இதய துடிப்பும் தன்னுடைய குழந்தை தனித்து விட்டதே, என்னுடைய குழந்தைக்கு யார் ஆதரவு என்கின்ற அந்த ஒற்றை இதய துடிப்பு தான் அவருடைய உயிர் மூச்சை கையிலே பிடித்து வைத்திருந்தது. முன்னோர்கள் கூறிய பல காரியங்கள் இப்போது கண்முன்னே நல்லது நடக்கிறது. அநியாயங்கள் அதிகரித்திருக்கிற சூழ்நிலையிலும் அந்த தாயின் உயிர் அன்று பிரிந்திருக்குமாக இருந்தால் இந்த சம்பவங்கள் எதுவுமே வெளிவந்திருக்காது. எனவே உண்மை ஒருபோதும் உறங்காது. கெட்ட காரியங்களில் யாரும் ஈடுபடாதீர்கள், உடந்தையாக இருக்காதீர்கள். எல்லோரும் சமூக பொறுப்போடு நல்ல சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு முடிந்தவரை முயற்சி செய்வோம்.